பூட்டான் கார்கள் மோசடி வழக்கில் நடிகர் துல்கர் சல்மானை கொச்சி சுங்கத்துறை அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் தீவிர விசாரணை செய்திருக்கிறார்கள். ஆபரேஷன் நும்கோர் சட்டவிரோத கார் மோசடி விவகாரத்தின் முழுமையான பின்னணி என்ன? இந்திய சினிமாவின் இளம் நடிகரான கேரளாவின் துல்கர் சல்மான் கார்களின் மீது அலாதியான காதல் கொண்டவர். போர்ஷே 911, கரேரா எஸ், ஆடி Q7, மெர்சிடிஸ் பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் வோக், டெஃபெண்டர் மற்றும் BMW M3 என ஏராளமான சொகுசு கார்களை வாங்கி குவித்துள்ளார். சொகுசு வாகனங்களின் மீதான கட்டுக்கடங்காத காதலால் தற்பொழுது இவர் சுங்கத்துறையினரின் பிடியில் கதாநாயகனின் கையில் சிக்கிய வில்லனைப் போல சிக்கியிருக்கிறார். இந்தியாவை காட்டிலும் பூட்டான் உள்ளிட்ட பிற நாடுகளில் கார்களின் மீதான வரி என்பது மிக குறைவு. இதனால் அந்நாட்டில் விற்கப்படும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்து சட்டவிரோதமாக வரியை குறைத்து கோல்மால் செய்து விற்கின்றனர். குறிப்பாக வெளிநாட்டில் விற்கப்படும் புது கார்களை அங்குள்ள ஒருவரின் முகவரியில் அவர் பேரில் வாங்கப்பட்டது போல ஆவணங்களை தயார் செய்வார்கள். பின்னர் அந்த காரை இந்தியாவில் உள்ள ஒருவருக்கு செகண்ட் ஹேண்டாக விற்கப்பட்டது போல போலியாக ஆவணங்கள் தயார் செய்து அதில் வரியை குறைப்பார்கள். அக்குற்றத்தில் கைதேர்ந்த கார் மாஃபியா கும்பல் ஒன்று பூட்டானில் ஏலம் விடப்பட்ட இராணுவ உயர் ரக வாகனங்கள் மற்றும் சொகுசு கார்களை பல கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளனர். அந்த கார்களை இமாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவிற்குள் கடத்தி போலியான ஆவணங்கள் மூலம் செகண்ட் ஹேண்ட் கார்களாக ரெஜிஸ்டர் செய்து விற்றுள்ளனர். இத்தகவல் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்க வரியேற்பு செய்து கார்களை இறக்குமதி செய்த கும்பலையும் அவர்களிடம் இருந்து கார்கள் வாங்கியவர்களையும் டார்கெட் வைத்து தூக்க ஆபரேஷன் நும்கோர் என்ற பெயரில் ஸ்பெஷல் டீம் அமைத்து களத்தில் இறங்கினர். நும்கோர் என்பது பூட்டானிய மொழியில் வாகனத்தை குறிக்கும் சொல்லாகும். அதன் முதற்கட்ட விசாரணையில் லேண்ட் ரோவர் கம்பெனியின் டெஃபெண்டர், நிசான் பேட்ரோல் வகை சொகுசு கார்களை மலையாள நடிகர்களான துல்கரும் பிருத்திவியும் வாங்கியதாக தகவல்கள் கசிந்துள்ளன. உடனே கேரளா வரைந்த சுங்கத்துறையினர் நடிகர் பிருத்திவிராஜ் மற்றும் துல்கரின் வீட்டில் ரெய்டு நடத்தினர். கேரளாவின் பணம்பிள்ளையில் உள்ள நடிகர் துல்கரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் டிஃபெண்டர் வகை கார் உள்ளிட்ட 2 வாகனங்கள் சிக்கின. இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கொச்சியில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் வைத்து துல்கர் சல்மானிடம் அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை துல்கர் சல்மானுக்கு சொந்தமான 4 சொகுசு கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். துல்கர் சல்மான் தரப்பில் தான் இந்த வாகனங்களை இந்தியாவில் உள்ள முந்தைய உரிமையாளரிடமிருந்து முறையான வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் சரியான ஆவணங்கள் மூலமே சட்டப்பூர்வமாக வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்களை யாரிடமிருந்து வாங்கினார், அதற்கான பண பரிவர்த்தனைகள் எவ்வாறு நடந்தன என்பதற்கான வங்கி ஆவணங்களை அவர் சமர்ப்பித்துள்ளார். முன்னதாக பறிமுதல் செய்யப்பட்ட லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் காரை இடைக்காலமாக விடுவிக்க கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. தற்பொழுது இந்த நெட்வொர்க்கில் தொடர்புடைய இடைத்தரகர்கள் மற்றும் பிற நபர்கள் குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.